ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமா. இன்றைக்கி நம்ம சேனலில் முருகப்பெருமானுடைய தகவல்களாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து நம்ம தலையெழுத்து எப்படி இருந்தாலும் அதில் எழுதியிருக்கிறது கூட அழிச்சிட்டு நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலையெழுத்தை அழிப்பதற்கு உண்டான கந்தர் அலங்கார பாடல். இதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு லைனுக்கு உண்டான மீனிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா? செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில், தேங்கடமின் மாபட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வேற்பும், அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இந்த பாட்டில் மூணாவதாக கடைசியாக நம்ம சொன்ன வரியிலேயே உங்கள் எல்லாருக்கும் மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன லைனு? செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில் அப்படின்னா என்னென்னா, ஓகே, சேல் அப்படின்னா மீன் அப்படின்னு தமிழில் பொருள். ஓகேங்களா? அந்த மீன் துள்ளி குதித்து விளையாடும்போது நல்லா விளைஞ்சிருக்க அந்த வயல்வெளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க பயிர்கள் சிறிது அழிந்து விட்டதாம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? நமக்கு அழியிறது அப்படின்னா நம்ம எதோ நினச்சிக்குவோம், அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி. ஆனால் இந்த பாட்டில் அருணகிரிநாதர் எதெல்லாம் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப நல்லா கற்பனையாக, அது நல்லா மீனிங்கை உள்வாங்கி படித்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா சுவாரஸ்யமாக நல்லாயிருக்கும். அதுதான் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பொழில். இதில் சேல் அப்படிங்கிறது மீன். அந்த மீன் பட்டு அழிந்தது என்னது அப்படின்னா நல்லா விளைஞ்சிருக்க அந்த செந்தூர் வயல்பொழில், அந்த வயல்வெளியில் இருக்க பயிர்கள் அந்த மீன் தண்ணி நிறைய வரும்போது துள்ளி குதிச்சுதாமா. அந்த மீன் குதிச்சதுனால அங்கே இருக்க அந்த பயிர்கள் கொஞ்சம் சிறிது அழிந்து விட்டது அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்தது, தேங்கடபின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் அப்படின்னு எழுதியிருக்கு. இதில் தேங்கடமின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் அப்படின்னா, இல்லை பூங்கொடி அப்படின்னா பெண்களை சொல்கிறாங்க. ஓகேங்களா? கடம்பு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த கடப்ப மாலை, அதுதான் கடம்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கடப்ப மாலையில் தேன் வழிதாமா. ஓகேங்களா? அந்த தேன் வழியிறது மால்பட்டு அழிந்தது, அந்த மாலை பட்டு பெண்களோட மனம் நொந்து போனதாமா. அப்படின்னு என்னென்னா, முருகப்பெருமான் அவருடைய அழகிய மார்பில் அணிந்திருக்கும் அந்த கடப்ப மலர் மாலையால்